பூந்தோட்டமா அல்லது போராட்டமா என்ற தலைப்பில் நமது இளைஞர் வாதாட வந்திருக்கிறார்கள். நம்ம சந்தேகத்தினர் பெண்களின் வாழ்க்கை பூந்தோட்டமே என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கிறார்கள். நம்ம சுயநலர் பெண்களின் வாழ்க்கை போராட்டமே என்ற தலைப்பில் வாதாட வந்திருக்கிறார்கள். வாருங்கள், எது உண்மை என்று கேட்டறிவோம். நம்ம சந்திரனிலிருந்து வருகிறார் நமது மேடம் அத்விகா. வாங்கம்மா வாங்க, என்ன சொல்லாங்கன்னு கேட்போம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்ற பாடலை கேட்ப என்ன ஒரு பூ மாறி வளர்த்தாங்கய்யா. எப்படின்னு கேளுங்க. நினச்சதெல்லாம் கிடைச்சது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க. அது மட்டுமா, ஒரு திருவிழா பண்டிகை வீட்டில் விசேஷம்னா ஒரே மகிழ்ச்சி தாங்க. கையில் மருதாணி வைக்கிறதுல ஆரம்பித்து பட்டுடுத்தி நகை நட்டு போட்டி எங்களை அழகுபடுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. முன்ன நடக்க விட்டு பின்ன ரசிச்சாங்க ஐயா. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கிடைச்சதுனால என்னோட வாழ்க்கை பூத்து குலுங்குற பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ஆகவே பெண்களின் வாழ்க்கை பூத்து குலுங்குற பூந்தோட்டமே என்று கூறி என்னொரே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மைதாம்மா, நீ சொல்லும் போது உன் முகம் பூத்து குலுங்குச்சுமா. இப்படி அருமையான வாழ்க்கை யாருக்குமா கிடைக்கும்? அடுத்தது நம்ம சுயநலிலிருந்து வைகியா நமது சுட்டெடுக்கும் சுயனாய் வைகியா நமது சஷ்டிகா அம்மா. வாங்கம்மா வாங்க, என்ன சொல்லாங்கன்னு கேட்போம். அவங்களுக்கு என்னங்க, எல்லாம் கிடைச்சிச்சுல சந்தோஷத்துல பேசுறாங்க. ஆனா என் வாழ்க்கை எப்போதுமே போராட்டத்தாங்க. சொல்ற கேளுங்க. காலையில வாசல் தெளிக்கிற ஆரம்பிச்சு நைட்டு சாப்பிட்டா தட்டை கழிக்கிற வரைக்கும் லிஸ்ட் போட்டா ஒரு டேரக்டாங்க. சமைக்கணும், துவைக்கணும், வீடு கொட்டணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஹோம்ஒர்க் சொல்லி தரணும். அது மட்டுமா, பிள்ளைகளுக்கு சோறுட்ட போது கொடுத்த மொபைல் போனை திருப்பி வாங்கக்குள்ள பெரிய போராட்டங்க. இதுல இவருக்கு வேற போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் எடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டு வரைக்கும் எல்லாம் கையிலே எடுத்து கொடுக்கணுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கடான்னு உட்காரவா முடியுது? சாப்பிட்டோம் சாப்பிடாமையும் வேலைக்கு ஓடணுங்க ஐயா. இப்ப சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து பூ போல இருக்குதா இல்லை காஞ்சி போன சர்காட்டம் இருக்குதான்னு. எனவே பெண்களின் வாழ்க்கை போராட்டம் நடந்ததே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பப்பா, எவ்வளோ கஷ்டமாப்பா. அடுத்தது நம்ம சந்திரனிலிருந்து அம்முடியாக வைகியா நமது திஷ்வா ஐயா. வாங்க ஐயா வாங்க, என்ன சொல்லாங்கன்னு கேட்போம். ஐயா ஐயா, சொல்லுங்க ஐயா. பட்டிமன்ற தொடக்கத்திலேயே எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள், எல்லாம் பெண்கள் என்று சொல்லிட்டீங்க ஐயா. அது உண்மைதாங்க ஐயா. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அதன் தொடக்கமே பெண்கள் தாங்க ஐயா. இப்படிதாங்க ஐயா எங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடத்துனாங்க. நானும் குளிச்சுட்டு பட்டுடுத்தி பகட்ட போய் நின்னுங்க ஐயா. இதுல நான்
பெண்களை வச்சு பார்த்து பார்த்து வளர்த்துன காலமெல்லாம் போச்சுங்க ஐயா. ஒரு விசேஷத்தை ஆரம்பிக்க பெண் வேணுங்கிற காலம் மாறி பெண்கள் வேலைக்கு போனாதான் அந்த விசேஷமே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. எவ்வளோதான் பெண்கள் பொறுமையாகவும் இருந்தாலும் போராடிதான் வாழணுங்களே நிலைமை வந்துச்சுங்க ஐயா. ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடியறதுக்குள்ள எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குங்க ஐயா. ஆகவே பெண்களின் வாழ்க்கை போராட்டம் நினைந்தது என்னை கூடி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களே இப்படி போராட்டம் சொன்னீங்கன்னா எங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருமா. சரி, அவங்க கவலையை அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம சந்திரன் அணியிலிருந்து வைகியா நமது மேடம் பிரகாஷ்னி. வாங்க அம்மா வாங்க. என்ன சொல்ல அன்னைக்கு கேட்போம். ஐயா, 5 பொம்பளை பிள்ளைகளை பத்தா அரசனா ஆடியாவான்னு சொல்லுவாங்க ஐயா. அண்ணா, எங்க வீட்டுல என்னோட சேர்த்து நாங்க 5 பேரும் பொம்பளை பிள்ளைங்க ஐயா. அக்கம் பக்கத்துல இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் பேசுற ஏறின பேச்சுக்கு அல்லாவே இல்லைங்க ஐயா. பார்க்குறவங்க எல்லாம் 5 பொம்பளை பிள்ளையா என்னம்மா பண்ண போறேன்னு அம்மா பார்த்து கேட்டாங்க ஐயா. அதுக்கு எங்க அம்மா காலம் பதில் சொல்லி இங்க நடக்கிற நினைப்பெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்னு நடக்கிற காலம் வருன்னு சொல்லி சவால் விட்டாங்க ஐயா. எங்க அம்மா உள்ளத்தில் நல்ல உள்ள இறங்காத என்பது வல்லவ வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா. சவாலிட்டது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்க ஐயா. எங்க அம்மா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அரசு துறை, நீதித்துறை, கல்வித்துறை, காவல்துறைன்னு மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க ஐயா. இதுக்கு காரணமே எங்கள் அம்மாவோட விடாமுயற்சியை உழைப்போ நம்ம நவோதயா பள்ளியில் கட்டுற கல்வியா ஒழுக்கமோ தாங்க ஐயா எங்களை இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருக்கு. எங்கள் வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டமாக மாற்றிட்டாங்க ஐயா. எங்கள் அம்மா எனவே பெண்களின் வாழ்க்கை போராட்டம் அல்ல, ஒரு பூந்தோட்டமே என்று கூறி ஜெயம் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்கவே பெருமையா இருக்குமா. பாட்டு அருமை, கண்ணெல்லாம் கலங்கிடுதுமா. அடுத்தது நம்ம சுயநனிலிருந்து வைகியா நமது புகழ்ச்சி புயல் சீனிக்கு. வாங்க புயல் வாங்க. என்ன சொல்ல போறீங்க புயல்? கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களி என்ன கண்களி என்ன நீரோட்டமா. இப்படிதாங்க என் வாழ்க்கையிலையும் பெரிய போராட்டமா இருக்குதுங்க ஐயா. நமது சுயநனிலிருந்து வைகியா நமது புகழ்ச்சி புயல் சீனிக்கு. வாங்க அம்மா வாங்க. என்ன
அது மட்டுமா ஓடுற நதி சாப்பாடு அரிசி வரைக்கும் பெண் பெயர் தாங்க ஐயா. இன்னும் சொல்றேன் கேளுங்க. பெண் என்பவள் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை வருத்தி பிறரை உயர்த்துவார். அதே போல தன்னை காத்து பிறரையும் பேணுவார். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதை தன்னுள் அடக்கி பூ போல் சிரித்து சீராக்குவார். பெண்ணில்லா வாழ்வு பேர் இழப்புங்க ஐயா. இத்தகைய பெண்மைக்குரிய பெண்கள் இருக்கும் இடமெல்லாம் பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொல்லிட்டீங்க, அற்புதமா பேசிட்டீங்க. என்ன வழக்கம், அருமை அருமை. அடுத்தது நம்ம சுயநனியிலிருந்து வைகியா நமது சரவடி சங்கமித்ரா. வாங்க அம்மா வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. என்னதான் பெண்களோட வாழ்க்கை பூந்தோட்டம் சொன்னாலும் என்னோட வாழ்க்கை ஒரே போராட்டம் தாங்க ஐயா. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. பெண்களுக்கு பிடிச்ச விஷயமே நகை தாங்க ஐயா. அதை போட்டுக்கிட்டு சுதந்திரமா வெளியே போக முடியுமாங்க ஐயா? நல்லா போவீங்கம்மா. நகை விற்க வழக்கி நகை வாங்கதே பையப்பாடு. எங்க இருந்து போட்டுட்டு போவீங்க? நீங்க சொல்லது கூட சரிதாங்க ஐயா. இருக்கிற நகைய கூட போட முடியாதுங்க ஐயா. என்னதான் காதையும் கழுத்தையும் காப்பாற்றுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குங்க ஐயா. என்னதான் பெண்களுக்கு சமத்துவம் சம உரிமைன்னு சொன்னாலும் சில இடங்கள்ல தடைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கத்தாங்க ஐயா செய்யுது. அந்த காலத்துல பெண்கள் வீரமும் வலிமையும் கொண்டு போர் பிரிஞ்சாங்க. புளிய மரத்தால அடிச்சு துரத்துறாங்க. இப்படி வலிமை வாய்ந்த பெண்களுக்கு இந்த காலத்துல ஒரு பாதுகாப்பு இல்லைங்க ஐயா. 5 வயசு குழந்தைய கூட பத்திரமா விளையாட விட முடியலைங்க ஐயா. அதை பார்க்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. என்று பெண்கள் தனியாக வெளியே சென்று பத்திரமாக வீடு திரும்பி வருகிறார்களோ அன்றே பெண்கள் வாழ்க்கை பூந்தோட்டமே தவிர பெண்கள் வாழ்க்கை போராட்டம் 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 என்று கூறிய முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மைதாமா. செய்தித்தாளை திறந்தாலே ஹெட் நியூஸ் அதுதாமா. அடுத்தது எல்லாரும் அருமையா பேசிட்டீங்க. அவ்வளவு கருத்துக்கள் ஏகதாக இருந்தது. இருப்பினும் இன்றைய பெண்களின் வாழ்க்கை சிலருக்கு பூதோட்டமாகவோ சிலருக்கு போராட்டமாகவோ உள்ளது. நாம் பெண்களுக்குரிய சமத்துவம், பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பை உறுதியளித்தால் அவர்களின் வாழ்க்கை உண்மையான பூந்தோட்டமாக மாறிவிடும். ஆனால் அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளே பூந்தோட்டமாகவோ போராட்டமாகவோ மாற்றிவிடுகிறது. எனவே பெண்களின் வாழ்க்கை இரண்டும் கலந்தது என்று கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கூடத்திலே மனப்பாடத்திலே விழிகூடி கிடத்திடும் ஆனலகை ஓடை குளிர்மரா பார்வையினால் பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனில் பட்டு தெரித்தது மானின் விழி என்பார்கள். மிக அற்புதமாக பேச்சை மூச்சாக கொண்டவர்களும் மூர்ச்சையாகும் ஒரு அழகான பட்டிமன்றம். அதுவும் இந்த சின்ன பூக்கள், இந்த சின்ன குழந்தைகள் மிக அற்புதமாக நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்து விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். So women have minds, souls as well as hearts.
They have got ambition, got talent, and beauty. We must respect them. Thank you, dear children, for giving us such a thought-provoking message by your debate. Followed by this, we are going to have